அனைவருக்கும் வணக்கம். தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. அதாவது மரவள்ளி கிழங்குல நம்ம இன்றைக்கி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்மதி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கை சீவி வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கை வாங்கி தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி தோல்லாம் நல்லா சுத்தம் செய்துட்டு இந்த மாதிரி சிப்ஸு சீவிர கட்டையில் நல்லா மெலிசாக சீவி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக சீவணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயிலெல்லாம் குத்திரும். அதனால் இந்த மாதிரி சின்ன சைஸில் சீவி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்கிறது ரொம்பவே சுலபமாக செய்யலாங்க. ரொம்பவே கம்மியான பொருட்களை வச்சு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாய்த்தூள், மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் போட்டு எடுக்க எண்ணெய், மரவள்ளிக்கிழங்கு, அவ்வளோதாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம சீவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சுவையான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சீவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கெல்லாம் இதே மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, நேந்திரங்காய் இந்த மாதிரி வீட்டிலே குழந்தைகளுக்கு நம்மளே சிப்ஸு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா முறுமுறுன்னு கடகடகடன்னு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி நல்லா முருகலாக சிப்ஸை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மரவள்ளிக்கிழங்கை சீவி வச்சுருக்கதெல்லாம் எல்லாமே நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு பாருங்கள், என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே நம்ம வீட்டில் சுத்தமான எண்ணெயில் நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர்னு சொல்கிறாங்க. சமத்து. இவங்களுக்காண்டியே இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நான் செஞ்சேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம இப்போ கடைசியாக உப்பு, மிளகாய்த்தூள் நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த சிப்ஸ்ல எல்லாம் தூவி நல்லா கலந்து குலுக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா கடகடகடன்னு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா சிப்ஸு போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு காற்று போகாத அளவில் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.